அதை குடைத்து விந்தையாய் பல கவிகள் உருவாக்கி தருபவன் நான். மந்தையில் மாடனவே மடிவதிலே என்ன சுகம், முந்தையோர் வழி நின்று முடிவெடுத்தால் பேசுமிகம். அந்த வகையில் தமிழுக்கு தொண்டாற்றிய முன்னோர்களின் வழியில் என்று தொல்காப்பியரிலிருந்து அகத்தியரிலிருந்து ஜி.யு. போப், கால்டுவெல் என தமிழுக்கு தொண்டாற்றிய அத்துணை தமிழ் அறிஞர்களையும் வெளிநாட்டு அறிஞர்களையும் வணங்கி எங்களுடைய இந்த பேச்சரங்க நிகழ்வை துவங்குகிறோம். சமூக நீதி காத்த தலைவர் எனது பார்வையில் என்பது இந்த பேச்சரங்கத்தினுடைய தலைப்பு. சமூக நீதி என்று பார்க்கிற பொழுது முதலில் சமூகம் என்பது என்ன? மனிதன் மட்டும்தான் ஒரு சமூகமாக வாழ்கிற பண்பாட்டை உடையவன். மனிதன் ஒரு சமூக விலங்கு என கார்ல் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் ஆதியில் காடுகளில் ஆதி பொது உடைமை சமூகமாக இருந்த காலத்திலிருந்து அதற்கு பின்பு ஆண்டான் அடிமை சமூகம் வந்தபோதும் கூட, அதற்கு பிறகு நிலப்பிரபுத்துவ சமூகமாக இங்கு மன்னராட்சி முறை இருந்த போதிலும், தற்பொழுது முதலாளித்துவ சமூக அமைப்பு முறை நடைமுறையில் இருக்கிற போதிலும் மனிதன் சமூகமாக வாழ்ந்து பழகி வந்திருக்கிறார். துவக்கத்தில் ஒரு சமூகமாக வாழ்வதற்கான முன் நிபந்தனை என்பது ஒரு சமூகத்தில் எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஒரு இனக்குழு சமூகம் வேட்டையாடுகிற உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொள்வதில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் இருப்பதற்காக அவர்களுக்காக ஒரு தலைவனை தேர்வு செய்தார்கள். அந்த இனத்தலைவன், கணம் என்று சொல்லக்கூடிய அந்த கணத்தலைவன் அந்த வேட்டையாடிய உணவுகளை அல்லது அவர்கள் சேகரிக்கிற உணவுகளை பகிர்ந்து கொடுக்கிற வழக்கம் இருந்தது. அப்படித்தான் அந்த தலைவர்கள் தான் இன்றைக்கு மன்னர்களாக, முடியாட்சி முடிந்து குடியாட்சி வந்தது பிறகு அமைச்சர்களாக, முதல்வர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகம் சரியான சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கு சம வாய்ப்பும் சம மதிப்பும் கொடுக்கப்பட வேண்டும். சம மதிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மதிப்பு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மதிப்பு கொடுக்கப்படுகிற சமூகமாக இது இருக்க வேண்டும். அதே போல இருக்கிற எல்லா வாய்ப்புகளும் சமமாக எல்லா மனிதர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிற சமூகமாக இந்த சமூகம் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமூகம் என்பது வர்ண பேதம் கொண்ட சமூகமாக, வர்க்க பேதம் கொண்ட சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தை மாற்றி அல்லது சிறிய அளவில் ஏனும் சீர்திருத்தி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு எண்ணற்ற தலைவர்கள் இங்கு போராடி இருக்கிறார்கள், இயக்கங்களை நடத்தியிருக்கிறார்கள், பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தத்துவங்களை எதிர்த்திருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கு குழுமி இருக்கிற 6 மாணவர்களும் சமூக நீதி காத்த தலைவர்களாக தாங்கள் யாரை பார்க்கிறார்கள், அவர்களின் பார்வையில் யார் சமூக நீதி காத்த தலைவராக இருக்கிறார் என்பதை இங்கு முன்வைக்க இருக்கிறார்கள். காலமும் நேரமும் நமக்கு குறைவாக இருக்கிறது. எப்படி சமூக நீதி என்பது எல்லாவற்றையும் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டுமோ, அதே போல இந்த பேச்சரங்கத்துக்கான நிகழ்விலும் அவர்களுக்கு கொடுக்கிற அதே நேரத்தில் நானும் எடுத்துக்கொண்டால்தான் அது சரியான சமமான பகிர்வாக இருக்கும். அந்த வகையில் மாணவர்களுக்கு 2 நிமிடங்கள் ஒதுக்கி இருப்பதற்காக விழா ஏற்பாட்டாளர்கள் கூறியிருக்கிறார்கள். முதலாவதாக இரா கனிமொழி அவர்கள் பேச வருகிறார். திருவாரூருக்கும் கன்னிமொழிக்கும் அந்த பந்தம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. பேசுறேன்.
சமூக நீதி காத்த தலைவர், மானம் தடுப்பாரை, அறிவை தடுப்பாரை, மண்ணோடு பெயர்த்து படப்பாரை, வானம் உள்ளவரை, மையம் உள்ளவரை, யாருக்கு மறப்பார் ஈரோட்டு கிழவன் தந்தை பெரியாரை. தந்தை பெரியார் மட்டும் இந்த மண்ணிலே இல்லாது போயிருந்தாள். ஒரு பெண் என்பவள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாள் என்று சிந்தித்து பார்த்தாலே போதும் அதற்கான விடயம் கிடைக்கிறது. பெண் என்பவள் சமையல் அறையிலும் பெண் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கும் இயந்திரமாகவும் பள்ளிக்கே செல்லாதவளாகவும் இருந்த காலகட்டத்தில் பெண்ணு கையிலே இருக்கக்கூடிய கரண்டியை பிடிக்கிவிட்டு புத்தகத்தை ஏந்த செய்யுங்கள், புது உலகை படைக்கட்டும் என்று சொன்னான் ஈரோட்டு கிழவன் பெரியார். மண்ணை மட்டுமே பார்த்து நடந்த பெண்களுக்கு மத்தியில் இன்றைக்கு விண்ணை பார்த்து ஒரு பெண் நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? ஒரு மேடையிலே பகுத்தறிவு சிந்தனையோடு, விழிப்புணர்வோடு, சுயமரியாதையோடு இந்த மேடையில் ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஏன் இப்படியே சொல்லுகிறேனே, இந்த அவையிலே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பேசிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் என்ற வீரியமிக்க விதைகள் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? தந்தை பெரியார் மட்டும் இந்த மண்ணில் இல்லாது போயிருந்தால் பெண் என்பவள் அப்படியே இருந்திருக்கும். இவன் கீழ் சாதி, இவன் மேல் சாதி, இவன் இந்த தெருவிலே நடப்பதற்கு தடை, இவன் இந்த தெருவிலே போவதற்கு தடை, கோவிலுக்குள் செல்ல தடை, இப்படி தடை 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 என்று எங்கெல்லாம் தடையாக இருந்ததோ இந்த தடைகளை எல்லாம் உடை உடை என்று சொல்லி இன்றைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் பெரியார் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? மனமோ நிறைய சொல் சொல் என்று சொல்லுகிறது, நேரமோ இதோடு செல் செல் என்று சொல்லுகிறது. இதோடு என் உரையை நிறைவு செய்தால் மட்டும்தான் அடுத்த அவையிலே எனக்கு வாய்ப்பு கிட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் திருவாரூர் கனிமொழி. நன்றி, வணக்கம். ஜல் ஜல் என்ற கொலுசோசையோடு பெண்களை உருவகப்படுத்திய தமிழ் சமூகத்தில் சொல் சொல் என்கிற வித்தோடு மாணவி பேசி அமர்ந்திருக்கிறார். சூத்திரன் தோட்டத்து ஞானப்பழம், சொரணை தந்த தன் மானப்பழம், சாஸ்திர வேதத்தை சடங்காச்சாரத்தை சுக்குநூறாக்கிய தொண்டுகிழம் தந்தை பெரியாரை பற்றி அவர் பேசியிருக்கிறார். பெண்ணுக்கு பார் அவர் ஞானம் தந்தார், தமிழ் மண்ணுக்கு புதியதோர் வானம் தந்தார். விண்ணுக்கு போகின்ற விஞ்ஞான காலத்தில் பஞ்சாங்கம் எதற்கென்று கிழித்தெறிந்தார், மூட பக்தியை முடியென மடித்தெறிந்தார் தந்தை பெரியார். அவரை பற்றி பேசி அமர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே சமூக நீதியின் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த அமைப்பாக சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணிலே துவக்கி வைத்த பணிகள் தான் அதற்கு பின்பு வந்த அரசுகள் சட்டங்களாக இங்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றன. அந்த வகையில் பெரியாரை சமூக நீதி காத்த தலைவராக எடுத்துக்கொண்ட மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக கு ஜெயஸ்ரீ அவர்கள். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவே பிறந்த சிறந்த எனது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஆதி காலத்திலிருந்து ஆண் பெண் என்ற இரு பாலினங்கள் படைக்கப்பட்ட போது ஆணினுடைய அனைத்து சேவைகளுக்கும் தான் பெண், ஆணிற்கு சேவை செய்ய படைக்கப்பட்டவர் தான் பெண் என்ற பொது விதியை இந்த பிரபஞ்சம் எழுதிய போது பெரியார் சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் தான் என்று சாக்கடையில் கிடந்த பெண்களை சிதற வைத்தவர் தான் நம் பெரியார். பெண் விடுதலை, பிறப்பினால் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை சுயசார்புடன் ஒரு
பெண்களுக்கு வீரம் என்பது ஆதி காலத்தில் இருந்தே இருந்தது. ஆதியில் காடுகளில் வேட்டையாடுகிறவளாக பெண் இருந்தாள். வேட்டையாடுகிற உணவை பகிர்ந்தளிக்கிறவளாக பெண் இருந்தாள். ஆதியில் இந்த சமூகம் தாய்வழி சமூகமாக இருந்தது. தாய்வழி சமூகம் பிரசவ காலத்தில் பெண்கள் ஓரிடத்தில் தங்கியிருக்க வேண்டிய சூழல் வருகிற பொழுது விவசாயத்தை கண்டறிந்தவர்களாகவும் பெண்கள் தான் இருந்தார்கள். ஆனால் பெண்கள் கண்டறிந்த விவசாயம் பின்னாளில் தாய்வழி சமுதாயத்தை தந்தை வழி சமூகமாக மாற்றியது. அதற்கு பிறகுதான் இந்த சமுதாயம் ஆணாதிக்க சமூகமாக இன்று காட்சியளிக்கிறது. அதை தகர்த்தெறிவதில் மிக முக்கிய பங்காற்றியவர் தந்தை பெரியார் என்பதை மாணவி சொல்லி சென்றிருக்கிறார். அவருக்கு நன்றி. அடுத்ததாக திலகவதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் திலகவதி. சுவாமி தயானந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து சமூக நீதி காத்தல் என்ற தலைப்பில் எனது பார்வையில் நானும் தந்தை பெரியார் அவர்களை பற்றியே பேச வந்துள்ளேன். அவரது பொன்மொழி ஒன்று சொல்லி தொடங்குகிறேன். பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து என்பது அவரது பொன்மொழிகள். அதை தொடர்ந்து எனது உரையை தொடங்குகிறேன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் தந்தை பெரியார் ஆவார். தந்தை பெரியார் வெறும் பெயரல்ல, அது வரலாறு. நடையிலும் உடையிலும் பெண்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பை உடைத்தெறிந்தவர் தந்தை பெரியார் ஆவார். திராவிட கழகத்தின் மூல வேறாக செயல்பட்டவரும் அவரே ஆவார். பெண்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அழைத்து வைத்த காலத்தில் பெண் கல்வி, விஞ்ஞானம் என்ற அனைத்து துறைகளிலும் அனைத்து செய்திகளையும் சொல்லி அனைத்து விஷயத்தை பற்றி கூறியவர் தந்தை பெரியார் ஆவார். சமூக நீதி, சாதி, கடவுள் மறுப்பு, சமூக ஏற்றத்தாழ்வு, பெண் விடுதலை என்ற அனைத்து துறைகளிலும் அவரது பங்கை செய்திருக்கிறார். பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும், இந்த உலகம் மாற்றத்தை பெறும் என்ற சிந்தனையை விதைத்தவர் தந்தை பெரியார். அந்த மாபெரும் விதையின் அறுவடையே இந்த புதுமை பெண்கள் என்று கூறி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். பெண்களின் கைகளில் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று தந்தை பெரியார் சுட்டிக்காட்டியதை இங்கு நமக்கு மீண்டும் சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார். சோவியத் ரஷ்யாவில் லெனின் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு அங்கு பெண்களின் கையில் கரண்டிகள் பிடுங்கப்பட்டு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டன. அங்கு சென்று பார்த்துவிட்டு பெரியார் வந்த பிறகு இங்கும் அது போன்றதொரு சமுதாயம் அமைய வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். அதுதான் சமூக நீதியின் திறவுகோலாக இருக்கும் என்றும் அவர் நினைத்தார் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சூரிய பிரபா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சமூக நீதி காத்த தலைவர் எனது பார்வையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். என் பெயர் பி. சூரியபிரபா, சுவாமி தயானந்தா கல்லூரி, மஞ்சக்குடி. சமூக நீதி, ஜாதி நல்லிணக்கம் ஆகியவற்றின் தலைவர் கலைஞர் கருணாநிதி. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை தன் ஆணையால் ஆணையத்தை அமைத்தவர் கலைஞர். கலைஞரின் அரசியல் வாழ்க்கை இளைஞர்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது. சமூக நீதி சிந்தனைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளிடம் செல்வாக்கு பெற வைத்தவர் கலைஞர். சமத்துவபுரம் தந்த தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர். சமூக நீதியை விதைத்தவர் பெரியார், வளர்த்தவர் அறிஞர், அதை மரமாக ஆக்கியவர் கலைஞர். வாய்ப்பு இச்சோடு இல்லாமல் வாழ்ந்து பார்க்க வைத்தவர் கலைஞர் அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி. சமூக நீதிக்கான தொடர்ச்சியை பெரியார், அண்ணா, கலைஞர் என வரிசைப்படுத்தி கூறியிருக்கிறார். ஈரோட்டின் சிந்தனையில் ஒரு குவளை, காஞ்சியின் செந்தமிழில் ஒரு குவளை, இரு குவளை இணைய பெற்ற திருக்குவளை, கலைஞர் இனக்கவலை தீர்க்க வந்த தமிழ்குவளை, தலைமகனை இழந்ததனால் மனக்கவலை, தமிழன்னை கன்னத்திலும் நீர்த்திவலை. அந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு கலைஞர் தொண்டாற்றியிருக்கிறார். சமூக நீதி காத்த தலைவராக தன்னுடைய பார்வையில் கலைஞரை முன்னிறுத்தி சென்றிருக்கிறார் சூரிய பிரபா அவர்கள்.
அவரை தொடர்ந்து ஷா மோனிகா அவர்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி. முடிக்கிறப்பையும் சொல்லலாம், ஆரம்பிக்கிறப்பையும் சொல்லலாம், தப்பு இல்லை. சமூக நீதி காத்த தலைவர் எனது பார்வையில் அப்துல் கலாம் அவர்கள். ஒருவனால் 1 கோடி மக்கள் உயர்ந்தார் என்றால் ஒருவன்தான். அப்போது மதம் என்ற பாம்பு ஆர்ப்பரித்தது. அந்த விதியனையும் நீ கொன்றார் என்ற கவிதை வரிகளுக்கு சொந்தமானவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவரது வழிகாட்டியில்தான் இந்த இந்தியா துணைக்கண்டம் இன்று வரை செயல்பட்டு வருகிறது என்பது சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். அவர்தான் இந்தியாவில் பிறந்த அனைவரும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் என்று பேரிரைமை உணர்ந்து சட்டமாக்கியவர் சட்டமேதை டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் இந்திய சட்டத்தை ஆண்டுதோறும் நவம்பர் 26 அரசியல் அமைப்பு நாளாக கொண்டாடி வருகிறார்கள். நன்றி. நன்றி. அப்துல் கலாமுக்கும் அம்பேத்கருக்கும் சற்று குழப்பமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சமூக நீதி காத்த வரிசையில் அப்துல் கலாம் அவர்களை முன்னிறுத்தி சென்றிருக்கிறார். என்னிடம் கொடுத்த இந்த பட்டியலில் 6 பேர், அதில் 5 பேர் பெண்கள். சமூக நீதி காக்கிறோம் என்பதனால் 5 பேரும் பெண்கள் பேசிய பிறகு இறுதியாக தம்பி வே அறிவழகன் அவர்கள் பேச வருகிறார். மானமும் அறிவும் மனிதனுக்கு கடன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானங்கெடுத்தேனோ, பசியை கூண்டில் பதைக்கு அடைத்தேனோ, என பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ என கலங்கி ஒரு பசுவிற்காக தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்ற மனுநீதி சோழன் ஆட்சி புரிந்தவன் எம் ஆரூர் மண்ணை வணங்கி தொடங்குகிறேன். ஐயா, சமூக நீதி என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக போராடுவதல்ல சமூக நீதி. தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் தூக்கி பிடிப்பதுதான் சமூக நீதி. தந்தை பெரியாரின் சமூக நீதி எங்கு வென்றிருக்கிறது? 5 பெண்மணிகள் பேசி பிறகு நான் பேசுகிறேன் என்று சொன்னால் இங்குதான் தந்தை பெரியாரின் சமூக நீதி வென்றிருக்கிறது. இந்த அவையிலே ஆண்களை விட பெண்கள் இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கு வென்றிருக்கிறது தந்தை பெரியாரின் சமூக நீதி. ஐயா, ஒரு திருமண தம்பதிகள் இருவர் தந்தை பெரியாரை சந்தித்தனர். பெரியாரிடம் கேட்டனர், ஐயா, நாங்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டோம் என்று. கலப்பா? எது கலப்பு? காபியை கலப்பு என்பார்கள். அதில் காபிக்கு ஒரு ஜாதி, ஜீனி ஒரு ஜாதி, இதையேதான் கலப்பு என்று சொல்வார்கள். நீயும் மனிதன், அவனும் மனிதன், இதை எப்படி நான் கலப்பு என்று ஒத்துக்கொள்வது? இது ஒரு சுயமரியாதை திருமணம் என்று சொன்னால் அங்கு வந்திருக்கிறது தந்தை பெரியாரின் சமூக நீதி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தெருவில் நாய் நடக்கலாம், பூனை நடக்கலாம், கேவலம் மனிதனின் மலம் கூட கடக்கலாம். ஆனால் இந்த பிரிவினை சேர்ந்தவன் இதில் நடக்கக்கூடாது என்று எவையெல்லாம் கூடாது என்று இருந்ததோ அதே ஒரு மேடையில் இன்று நான் காலினை அணிந்து கொண்டு சுயமரியாதை மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அங்கு வென்றிருக்கிறது தந்தை பெரியாரின் சமூக நீதி. ஐயா, சட்டை லேசா கிழிஞ்சிருந்தாலோ இல்லை தலை கலைஞ்சிருந்தாலோ தெருவில் நடக்கிறதுக்கு அசிங்கப்படுவோம். சிறுநீரக கோளாறால பாதிக்கப்பட்டு சொட்டு சொட்டா சிறுநீர் சிந்துது. அந்த ஒரு வீதியிலையுமே தன்னுடைய சிறுநீரக பையை கையில் சுமந்து கொண்டு 92 வயதை கடந்த ஒரு கிழவன் போராடினான் என்று சொன்னால் அது தந்தை பெரியாராக மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தந்தை பெரியாரின் சமூக நீதி. இங்க தந்தை பெரியாரை ஒரு கட்டமைப்புக்குள்ள அடக்கி வைக்கிறாங்க. அதை வன்மையா கண்டிக்கிறேன். தந்தை பெரியார் கடவுளை மறக்கவில்லை, கடவுளை வைத்து அரசியல் செய்தவரை தான் மறத்தார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கடவுள் இருக்குது என்று கூறுபவனே நீ இந்த கோவிலுக்குள் வரக்கூடாது என்று வெளியே அனுப்புகிறான். யார் கடவுள் இல்லை என்று சொன்னாரோ அவரை தான் உங்கள் எல்லோரையும் கருவறையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தந்தை பெரியாரின் புகழை பாட 1000 காரணம் உண்டு. இன்னும் பேச ஆசை, முடித்துக்குள் என்கிறது ஓசை. மற்றொரு மேடையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது நான் உங்கள் சுயமரியாதைக்காரன் ஆரூர் அறிவழகன். நன்றி, வணக்கம். மனநீதி ஆண்ட திருவாரூரில் இருந்து துவங்கி சமூக நீதி பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில்
மனுநீதியை ஒழித்து கட்டுவதுதான் சரியான சமூக நீதியாக இருக்க முடியும் என்பதை இந்த அவையில் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் மனு எழுதிய அந்த வர்ணாசிரம தர்மத்தின்படி அதை தர்மம் என்று சொல்லுவது, அதை எழுதியவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம். தர்மம் என்பதும் அறம் என்பதும் நீதி என்பதும் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை உயர்வு தாழ்வு என பிரித்து வைக்கிற அந்த மனு தர்மத்தை எழுதிய மனு, அவர் எழுதிய நீதியை இன்று அரசமைப்பு சாசனமாகவே மாற்ற வேண்டும் என்கிற கூக்குரலை கூட சில அரசியல் கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் சமூக நீதி என்பது எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சரியாக பகிர்ந்தளிப்பது, அனைத்து தரப்பு மக்களுக்கும் எல்லா வாய்ப்புகளையும் அளிப்பது, பூமியில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் ஒரே விதமான மதிப்பையும் அந்தஸ்தையும் அளிப்பது, அதுதான் சமூக நீதியாக இருக்க முடியும். இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் அரசியல் விடுதலைக்காக துவக்க காலம் தொட்டு வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலிருந்து போராட்டங்கள் நடந்து வந்திருக்கிறது. ஆனால் சமூக விடுதலைக்கான போராட்டம் என்பது 1917 காலகட்டங்களில் தான் சமூக விடுதலை பற்றிய நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சியே ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது. அதுவரை சமூக விடுதலை பற்றி காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. காந்தி வந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், இந்த தீண்டாமையை ஒழித்து கட்டாமல் மனிதர்கள் அடக்கி வைத்திருக்கிற, அவர்களுக்குள்ளே ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கி இருக்கிற இந்த சூழலை ஒழித்து கட்டாமல் நாம் சுதந்திரம் பெறுவது சாத்தியமில்லை என்கிற முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி வருகிறது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்துவிட்டு காந்தியடிகள் சொல்லுவது, இந்த அரசுக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆளப்படுபவர்களுக்கிடையே ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்று அவர் கூறி அதை முன்மொழிந்து அதன் பிறகு பல்வேறு இயக்கங்களை கண்டார். அதுபோல இந்த தேசத்தில் ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம் என்று பல சீர்திருத்தங்களை முன்மொழிந்தவர்கள் இந்திய சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் குறிப்பாக தந்தை பெரியார் முன்னெடுத்த சுயமரியாதை இயக்கத்தின் முன்னெடுப்புகள் மூலம் இங்கு சமூக நீதி பற்றிய பரவலான பார்வை மக்களிடையே தோன்றியது. படித்திருந்த பல்வேறு இளைஞர் கூட்டம் எங்கு செல்வது, எந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்வது என்கிற நேரத்தில் இருந்தபோது, தவிப்பில் இருந்த பொழுது, தந்தை பெரியார் அவர்களுக்கெல்லாம் ஆதர்சனமாக இருந்து தன்னுடைய பகுத்தறிவு கொள்கைகளை இந்த பூமியில் விதைத்தார். சற்றேற குறைய சமமான காலகட்டங்களில் இந்த தமிழ் மண்ணில் இடதுசாரி கருத்தியலும் திராவிட கருத்தியலும் சமமாக பரவிய அந்த நேரத்தில் ஒருபுறம் இடதுசாரிகளும் ஒருபுறம் திராவிட கருத்தாளர்களும் இந்த சமூகத்தில் சமூக நீதி பரவுவதற்கு விதையாக இருந்தார்கள், வித்திட்டார்கள். அந்த வகையில் தான் வரவிருக்கிற 25 வெண்மணியில் 44 உயிர்கள் நெல்மணி கேட்டதற்காக ஒரு குடிசையில் வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் இங்கே நடந்தது. அது இடதுசாரிகள் நடத்திய போராட்டம். அதுபோல தமிழகம் எங்கும் ஆலய நுழைவு போராட்டம், பகுத்தறிவு பிரச்சாரங்கள் என்று இறக்கும் வரையில் தம்பி குறிப்பிட்டது போல தன்னுடைய மூத்திர சட்டியை கையில் சுமந்து கொண்டே சந்து பொந்துகளில் இருக்கிற மேடைகளில் கூட மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்ன பிறகும் கூட அவர் ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார். இந்த மக்களுக்காக பேசிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் இப்பொழுதும் பெரியார் பெயரை சொன்னால் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு, சனாதானவாதிகளுக்கு இப்பொழுதும் பெரியாரின் பெயர் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் தமிழகத்தில் பெரியார் ஏற்படுத்திய அதிர்வலைகள் அந்த அளவுக்கு இருந்தது. சமீபத்தில் அம்பேத்கர் பற்றிய அவதூறுகளை நாடாளுமன்ற அவையில் பேசியதாக கூட சில போராட்டங்கள், இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, குறிப்பிட்டாக வேண்டும் என்பதால் குறிப்பிடுகிறோம். அப்படி வட இந்தியாவில் அம்பேத்கர் ஏற்படுத்திய அதிர்வலைகள், பூமிதான இயக்கத்தில் ஜோதிபாய் பூலே ஏற்படுத்திய அதிர்வலைகள் எல்லாம் மிக பெரிய அளவில் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இங்குள்ள மாணவர்கள் பேசிய பெரும்பான்மையின் அடிப்படையிலும் சமூக நீதி காத்த தலைவர்களாக அவர்கள் பார்வையில் எப்படி பெரியார் காட்சியளிக்கிறாரோ அதே போல நம்முடைய பார்வையிலும் எல்லளவுக்கும் குறையில்லாமல் தந்தை பெரியார் சமூக நீதி காத்த தலைவராக இருக்கிறார். அவருடைய அடித்தொட்டு நாம் எல்லாம் அவருடைய நூல்களை படித்து அவருடைய பேச்சுகளை கேட்டு இன்னும் உள்வாங்கிக் கொண்டு, குறிப்பாக இங்கு மாணவ செல்வங்கள் கூடியிருக்கிறார்கள். எனக்கு பொதுவாக செல்வம் ஓரிடத்தில் குவிவதில் விருப்பமில்லை. ஆனால் மாணவ செல்வங்கள் என்பதால் அவர்கள் குவியலாம். அப்படி குவிந்த அந்த மாணவர்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி செல்ல வேண்டும், தங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்,
சமூக நீதியில் தன்னிறைவு பெற்ற சமூகமாக, சமூக நீதிக்காக போராட வேண்டிய அவசியமே இல்லாத சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும். அதுதான் பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு, இயக்கவாதிகளுக்கு நாம் தருகிற மரியாதையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய பள்ளி கல்வித்துறைக்கும் திருவாரூர் நூலகத்துறைக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் திருக்கரங்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வசந்தராஜன் ஐயா கவிஞர், பாடலாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், முதுகலை பொறியியல் படித்தவர். வண்டல் மண்ணில் ஒரு வர்க்க போராட்டம் என்னும் சொல்நூல் காலொப்பம் பதித்த கடற்கரை நூலை எழுதியவர். மாணவர்களுக்கு தற்பொழுது ஐயாவின் திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. ரா கனிமொழி, கு ஜெயஸ்ரீ, வே அறிவழகன், க திலகவதி, வி சூரிய பிரபா, சா மோனிகா அவருடைய பேச்சுக்காக இங்கே புத்தக பரிசு வழங்கப்படுகிறது. முகப்புதைக்கும் வெளிச்சம் என்ற இன்னொரு பாடல் துவக்கம் தயாராக வருகிறது.